ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜக்கூசி சேனல் கைஸ். இன்னைக்கு நான் நிற்கிறது மூணா டவுன்ல இருந்து டுவர்ட்ஸ் கொச்சின் டைரக்ஷனில் ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு 3 ஸ்டார் ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரு 4 பெட்ரூம் வில்லா. இவங்ககிட்ட மொத்தம் 8 ரூம் இருக்குங்க. அதாவது 2 வில்லா, ஒரு வில்லாவில் 4 பெட்ரூம், இன்னொரு வில்லாவில் 4 பெட்ரூம். ஸோ மொத்தம் அதாவது மேலே 2 ரூம் கீழே 2 ரூம், அந்த மாதிரி மொத்தம் 2 வில்லா இருக்குது, 8 ரூம்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் நேரில் இன்றைக்கி விசிட் பண்ணேன். இது சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு 30 ஏக்கர் கிட்ட கார்டமம் பிளான்டேஷன்னா அதுக்கு நடுவில் இருக்க ஒரு 4 பெட்ரூம் வில்லா செம்மையாக அருமையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெயினாக ஸ்டார் ஹோட்டலில் உள்ள ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட சர்வீஸ் 24/7 நமக்கு இருக்கும். ரூம்ஸு பாத்ரூம்ஸு எல்லாமே வெரி நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்க. நீங்கள் 2-3 டேஸ் நீங்கள் ஸ்டே பண்ணாலும் எவ்ரிடே உங்களுக்கு ரூம் சர்வீஸ் கொடுப்பாங்க, ரூம் க்ளீனிங் கொடுப்பாங்க, ஹவுஸ் கீப்பிங். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சூப்பரான ஒரு பிளான்டேஷன் இது வில்லாக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கும் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க நிறையா பேர் இந்த மே மந்த்து அடுத்து புக் பண்ணணும், நீங்கள் நிறையா ஆசையில் இருப்பீங்க, மூணாருக்கு வரணும், ஸ்டே பண்ணணும், செம்மையான ஒரு இடத்துல இருக்கணும்ன்ட்டு. ஸோ அதுக்காகத்தான் நான் இங்கே டேரெக்டாக வந்திருக்கேன். எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அந்த 4 பெட்ரூம் வில்லா. மேலே 2 ரூமுங்க, நல்ல வேல்யூ வியூ இருக்கும், கீழே பிளான்டேஷன் வியூ, கீழே 2 ரூம். ஓகேங்களா? ஸோ இந்த ரூமை ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகேங்க, இதுதான் நீங்கள் பார்த்துட்டோம்னா 4 பெட்ரூம் வில்லாங்க. மேலே 2 ரூமு, கீழே 2 ரூமு. ஓகேங்களா? ஸோ சுற்றி பாருங்கள், கார்டமம் பிளான்டேஷன்னா மெயினாக இங்கே கார்டமம் இருக்குது, எப்படி காய்க்குது அப்படிங்கிறது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்தால் நீங்கள் டேரெக்டாக லைவாக பார்க்கலாம். கார்டமம் பிளான்டேஷன் வாக்கிங்கு நீங்கள் போகலாம். கீழே தாங்க காய்க்கும். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. என்னடா இவன் இதெல்லாம் காட்டுறான்னு ஆள வைக்காதீங்க. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட்டிங்க்கு போட்டிருக்காங்க, பட் அந்தளவுக்கு இது இல்லை. இந்த விழாவை தான் நம்ம போய் கவர் பண்ண போகிறோம். வெளியில் பாருங்கள், பச்சை பசேல்னு புல்வெளி தாங்க. வெளியில் இறங்கி நடக்கலாம். இங்கே ஒரு ஊஞ்சல் வச்சுருக்காங்க, பட் குஷன் எல்லாம் அந்தளவுக்கு இது இல்லை, பட் நல்லாயிருக்கு. ஸோ 2 வில்லா நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஒன்று இது ஒரு 4 பெட்ரூம் வில்லா, அங்கே ஒரு 4 பெட்ரூம் வில்லா இருக்குது. மேலே 2 ரூம், கீழே 2 ரூம். இதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துருவோம். இன்றைக்கி ஆக்சுவலி கெஸ்ட்டு வர்றாங்க, செக்இன் பண்ணுறதுக்கு. ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுட்டாங்க. ஓகே, நம்ம இந்த ரூமை ஒன்று உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். மேலே இருக்க ஒரு ஃபஸ்ட் ரூம். ஸோ உள்ளே என்ட்ரானாலங்க நமக்கு ஸ்டார் ஹோட்டலில் பொதுவாகவே இந்த மாதிரிலாம் ப்ளேஸ் பண்ணுவாங்க, லக்கேஜ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த 4 பெட்ரூம் வில்லாலையும் வச்சுருக்காங்க. ஸோ பாத்ரூம் செம்ம நீட் அண்ட் க்ளீனாக செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக இருந்தாலுமே நீட்டாக இருக்குதுங்க. ஸோ மெயினாக வந்துட்டு பாத்ரூம் தான் இம்பார்ட்டன்ஸ். நான் எல்லா வீடியோலுமே சொல்கிறது, ஏன்னா எங்கே போனாலுமே பாத்ரூம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே அந்த ஒர்த்து இருக்குது. ஓகே, காட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிங் சைஸ் காட்டு தாங்க. ஸோ 4 ரூமுமே கிங் சைஸ் காட்டு தான் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. 3 பேர் கட்டில் தாராளமாக படுக்கலாம். நமக்கு ஃபோன் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, மஸ்கிட்டோ காயில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அத்தியாவசியம் நமக்கு சம்மர் சீசனுக்கு தேவைப்படும். நல்ல கபோர்டு, அத்தியாவசியம் நம்மளுடைய லக்கேஜ் இங்கேயே வச்சுக்கலாம். உள்ளுக்கு ஹேங்கர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா பிளாங்கெட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நமக்கு நார்மலி கெட்டில் ப்ளேஸ் பண்ணுறது, வாட்டர் வைக்கிறது, இதெல்லாம் நார்மல் தான் ஆல் ஸ்டார் ஹோட்டல்ஸில். உங்களுக்கு டீ காஃபி பண்ணுறதுக்கு மேக்கர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ப்ரூ காஃபி இருக்கும், சுகர் பாக்கெட் இருக்கும், காஃபி பாக்கெட் இருக்கும், கிளாஸு எக்ஸ்ட்ரா 2 கிளாஸும் அடிஷ்னலாக வச்சுருக்காங்க. இங்கே ஹோட்டலோட எக்ஸ்டென்ஷன் நம்பர் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெனு கார்டு இருக்குது, டிவி ரிமோட் இருக்குது. ஸோ 2 கப் இருக்குது, ஸ்பூன் இருக்குது. ஓகே, இதில் பாருங்கள், நமக்கு ஒரு டீப்பாய், ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டுங்க வச்சுருக்காங்க. இன்கேஸு ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு பொதுவாக எல்லா ரூம்லேயுமே காமனாக வைக்கிறது தான், இங்கேயும் வச்சுருக்காங்க. ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ் வந்தால் இருக்கிறதுக்கு. அதாவது 2 பேர் தான் ஒரு ரூமுக்கு அலவுடு. ஓகேங்களா? ஒரு ஃபேமிலி, ஒரு அப்பா அம்மா, ஒரு குழந்தை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா பர்சனாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இங்கே அந்த பிளான்டேஷன் வியூ. ஸோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரை கம்பேர் பண்ணும்போது இங்கே உள்ள வியூ, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வியூ கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இங்கே நிறையா ட்ரீஸ் இருக்குது. அதேமாதிரி கார்டமம் பிளான்டேஷன், நான் சொன்ன மாதிரி ஒரு 30 ஏக்கர்ஸ் கார்டமம் பிளான்டேஷன் இருக்குது. செம்ம ஒர்த்து, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக இருந்துட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான இடங்க. ஸோ நம்ம இங்கே பார்த்துட்டோம், அடுத்த ரூமையும் பார்த்துருவோம். ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் 1 by 1 நான் காட்டுறத பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். என்னடா இவன் ரொம்ப ஜவ்வாக இழுக்கிறானேன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வேண்டி தான் நான் கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து காட்டுறேன். ஏன்னா இங்கே வந்து சார் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது இல்லையா? அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுவும் சேம் கேட்டகரி ரூம் தான்.
இங்கே லெஃப்ட் சைடு அங்கிட்ட ரைட் சைடு எல்லாமே இருந்துச்சு. இங்கே பாத்ரூம்ஸு லெஃப்ட் சைடு பாருங்கள், லக்கேஜ் வைக்கிறதுக்கு கபோர்டு. ஸோ ஃபோனு சேம் தான், சேம் அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு எல்லாமே இங்கேயே இருக்குதுங்க. ஸோ சேம் காட்டு தான், கிங் சைஸ் காட்டு. நமக்கு இங்கே ஃபேனோட அவசியம் சம்மர் சீசனுக்கு தேவைப்படலாம். பட் இது பகல் டைமு சூடாக இருந்தாலுமே இப்போ நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மதியம் 12:45. எனக்கு குளிராக தான் இருக்குது. ஃபேன் இவங்க ஆன் பண்ணி வச்சுருக்காங்க டியூ டு இங்கே இருக்க அந்த மாய்ஸ்சரை எல்லாம் போகணுங்கிறதுக்கு வேண்டி. மற்றபடி உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் எல்லாமே சேம் தான். அந்த ரூமில் என்ன பார்த்தோமே அதே தான் இங்கே இருக்குது. இங்கேயும் அதே வியூ தான் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அதே வியூ தான், செம வியூ. இங்கே பொதுவாக நல்ல மழை வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுங்க. அவ்வளோ மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் இந்த ஏரியா மெயினாக. எப்போவுமே ஒரு மழைன்னு லைட்டாக ஒரு சின்ன மழை வந்தாலே நமக்கு மிஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுறது இங்கே தான். இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா பெட் வச்சுருக்காங்க, 2 சேரு, டீபாய், அதை 3 சேர் இருக்குது இங்கேயும் சேர்த்து. ஸோ நமக்கு கபோர்டு ஆல்ரெடி சேம் ஸ்பேசிஸான கபோர்டு, எக்ஸ்ட்ரா பில்லோவும் பிளாங்கெட்டும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அத்தியாவசியம் ஒரு ரூமுக்கு எல்லாமே இவங்க ப்ரிப்பேர்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் ஸ்டார் ஹோட்டல்னு சொல்கிறது. அதுக்கான ஒர்த்து இங்கே இருக்குங்க. ஸோ மேலே இருக்க 2 ரூம் பார்த்துட்டோம். கீழே இருக்க 2 ரூமும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிறோம். இன்கேஸ் நீங்கள் உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா சும்மா எங்கள் வெளியில் புல்வெளியில் விளாடுறதுக்கு அவங்க செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பாம்பு ட்ரீ இருக்குது. இது பலாப்பழ மரங்கள் தான் இங்கே சுற்றி நிறையா இருக்குது பாருங்கள். இதோட வாக்கிங். இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது. ஆக்சுவலி அந்த பில்டிங் தான் ரிசப்ஷன், கீழே வந்து ரிசப்ஷன். ஆக்சுவலி அங்கேருந்து நம்ம வெஹிக்கிள் எல்லாம் பார்க் பண்ணுறது அங்கே. இந்த வெஹிக்கிள் கீழே வர்றது எப்படி, மேலே போகிறது எப்படிங்கிறது ஒரு பிக் கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. ரீசன் என்னென்னா மெயின் ரோட்லேருந்து கீழே வரணும். ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. ஸோ கீழே வரைக்கும் நமக்கு நடந்து வந்து பார்க்கும்போது மெயின் ரோட்டில் நம்ம பெரிய வண்டியெல்லாம் கீழே வரைக்கும் வராது, வந்துடும். பட் மேலே ஏறி போகாது, அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கும் இதோட இறக்கம். அதனால் இவங்க ஜீப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஜீப்லேயே வந்து பிக்கப், மேலே மெயின் ரோட்டில் நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு ஜீப்லேயே நம்மளை வந்து பிக்கப் பண்ணி ஜீப்லேயே வந்து ட்ராப் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். இதுவும் சேம் கேட்டகரி ரூம் தான் பாருங்கள். சேம் அம்யூனிட்டிஸு, டிவி, எக்ஸ்ட்ரா பெட், 2 சேரு. ஸோ இந்த ரூம் ஆல்ரெடி இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி கெஸ்ட்டு வர்றாங்க செக்இன் பண்ணுறதுக்கு, அதுக்கு வேண்டி ப்ரிப்பேர்டாக எல்லாமே தயார் பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே வந்துட்டு சீலிங் ஃபேன் இருக்குது. மேலே இருக்க 2 ரூம்லையுமே சீலிங் ஃபேன், அதாவது டேபிள் ஃபேனை சைடில் மாட்டி வச்சுருந்தாங்க இல்லையா, இது வந்து சீலிங் ஃபேன். இந்தியன் பாத்ரூம், ஹேங்கர், கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. கபோர்டு இங்கே வச்சுருக்காங்க. நான் 100% ஷூராக சொல்கிறேங்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் வந்தீங்கன்னா இது உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். ஓகேங்களா? பேச்சுலராக வந்து என்ஜாய் பண்ணுறவங்களும் வரலாம். இன்கேஸ் ஃபேமிலி 4 ஃபேமிலி மட்டும் வந்தீங்கன்னா உங்கள் 4 ஃபேமிலிக்கு மட்டும் இந்த வில்லா நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இருக்க ரூமு இந்த பக்கம். ஸோ சேம் கிங் சைஸ் காட்டு, எல்லா ரூம்லேயுமே அம்யூனிட்டிஸ் சேம் தான். இதில் மட்டும் அந்த உடன் சேர் ஒன்று குறையுது, என்னென்னு தெரியல. பிளாஸ்டிக் சேர் வச்சுருக்காங்க. இங்கே இருக்குது எக்ஸ்ட்ரா பெட் இருக்குது, டிவி இருக்குது, சீலிங் ஃபேன் பாருங்கள். சேம் எல்லாமே சேம் பக்கா. ஸோ பொதுவாக நான் நிறையா பேர்ட்டு பட்ஜெட் வில்லாஸ்க்கான வீடியோ தான் நம்ம சேனலில் நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நிறையா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது பட்ஜெட் காட்டேஜஸ் எல்லாம். பட் அதோட சேர்த்து இதுவும் போடுறேன். இது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப உங்களுக்கு பட்ஜெட்டடாகவும் இருக்காது, அதாவது ரொம்ப உங்களுக்கு காஸ்ட்லியாகவும் தெரியாது. பட் உங்களுக்கு ஒரு ரீசனபிள் ரேட்ஸில் உங்களுக்கு நம்ம ஜக்கூசி சேனல் மூலிமா உங்களுக்கு புக் பண்ணி தர முடியும். ஓகேங்களா? பின்ன இன்னொரு வில்லா தான் இது, அதுவும் சேம் கேட்டகரி தான். ஸோ மேலே 2 ரூமு, கீழே 2 ரூமு. கீழே உள்ள ரூமுக்கு இது வழி போகணும். ஜஸ்ட் மேலே ஒரு ரூம் மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். அடுத்து இங்கே ஒரு 25 சீட்டு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. இங்கே வந்தால் ஃபுட்டுக்கு என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் கொஸ்டின். நமக்கு இங்கே காட்டேஜ் இந்த வில்லாவில் 2 வில்லாவில் எது எடுத்தாலுமே நமக்கு ஃபுட் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி தான். பொதுவாக ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரியில் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி, நம்ம ஒரு அக்கமடேஷன் மட்டும் எடுக்க முடியாது. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா நமக்கு டின்னருக்கு என்ன பண்ணலாம்? இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரூம் சர்வீஸ் இருக்குது,
உங்களுக்கு 24/7 சர்வீஸுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. நல்ல ஒரு ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியர் மாதிரி தான் இருக்குது. அதாவது பிளான்டேஷன் அட்மாஸ்பியர் கம்ப்ளீட்லி. பாக்கு மரம் இருக்குது, பலாப்பழ மரம் இருக்குது, இங்கே பாருங்கள் அது பாக்கு மரம் இருக்குது. பிளாக்பெர்ரி ட்ரீஸ் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாக்கு மரங்கள் நிறையா இருக்குது, பலாப்பழ மரம் நிறையா இருக்குது. சீசன்லாம் வந்துச்சுன்னா இங்கே பலாப்பழம் மனம் தான் எடுக்கும். செம்பருத்தி செடி. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற ரெஸ்டாரண்ட்டு. இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டு 25 சீட் கெப்பாசிட்டி இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு. ஸோ உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. சிம்பிள் சின்ன ரெஸ்டாரண்ட் தான், பட் சிம்பிளாக இருக்குது. இங்கே தான் புஃபே கொடுக்குறது, வாஷ் பேஷன். ஸோ தாராளங்க. நம்ம இப்போ 4 ஃபேமிலினா எத்தனை பேர் வந்துடுவோம்? 12 பேர் 16 பேர் வருவோமா? ஸோ அந்த 16 பேருக்கு தாராளமாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இந்த 2 வில்லாவும் பார்த்துட்டோங்க. அந்த வில்லாவும் பார்த்துட்டோம், இந்த வில்லாவும் பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வில்லா பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் வேறு என்னென்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இங்கே இது வந்து ஸ்டார் ஹோட்டலுங்கிறதுனால நமக்கு ஸ்பெஷல் ரேட் இருக்குது. நம்மளுடைய ஜக்கூசி சேனலுக்கு ஸ்பெஷல் ரேட்ஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. பின்ன அதாவது நமக்கு booking.com இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது இல்லையா, அதிலலாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. நீங்கள் என்ன தான் பார்த்தாலுமே என்கிட்ட கொடுக்குற ரேட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ரேட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் ஜக்கூசி சேனல் வழியாக புக் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரிப்பை இங்கே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இந்த 8 வில்லாவும் எப்படி இருக்குன்ட்டு. இதில் வந்துட்டு நீங்கள் 4 ஃபேமிலி வந்தால் ஒரு வில்லா மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நான் 12 மேக்ஸிமம் ஒரு 12 பேக்ஸ் அலவுடுங்க. அதே மாதிரி 8 ஃபேமிலி வந்தால் நீங்கள் 2 வில்லாவும் எடுத்துக்கலாம். இல்லை 6 ஃபேமிலி 7 ஃபேமிலி வந்தாலும் நமக்கு ரூமாக நமக்கு அக்கமடேட் பண்ணிக்கலாம். 7 ரூம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஃபுட்டுக்கு நீங்கள் ஒரே பண்ண வேணாம், பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரு இங்கே அவைலபிள் தான். லஞ்சுக்கு எப்படியுமே பொதுவாக எல்லாருமே அவுட் சைடு சைட் சீயிங் போயிடுவோம். அதனால் லஞ்சு நம்ம வெளியிலே சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? இதை தாண்டி கேம்ப் ஃபேர் எல்லா ஃபெசிலிட்டிஸ்க்கான டீட்டெயில்ஸ் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்கிறேன். வழக்கம் போல் இதோட டாரிஃப் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்பீங்க, இதோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பீங்க. எல்லாத்துக்கும் பதில் ஸ்க்ரீனில் தெரியுற இன்னொரு நம்பருக்கு இந்த வீடியோவை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட செக்இன் டேட் செக் அவுட் டேட் நம்பர் ஆஃப் அடல்ட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை தரேன், இன்க்ளூடிங் ஃபோட்டோஸ் இஃப் யூ நீடட். ஓகேங்களா? பின்ன டாரிஃப் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இப்போ பீக் சீசன், ஹைலி பீக் சீசன், இந்த ஏப்ரல் மேல இருக்க டாரிஃப் நான் அனுப்புகிறேன். இல்லை உங்களோட பிளானிங் வந்துட்டு வர வின்டர் சீசனில் இருக்குது அப்படின்னா தைரியமாக நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. எப்போவுமே ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் தேடும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் கிடைக்காது. ஆன்லைன்லேயே நிறையா சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் ப்ரீ புக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன் உங்களுக்கு. மேக்ஸிமம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை கொடுக்குற மாதிரி உள்ள ப்ராப்பர்ட்டி தான் நான் ஷேர் பண்ணுவேன். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, நான் மெயின் ரோட்லேருந்து கீழே இறங்கி வரதுக்கு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. இந்த ஸ்டீப் இறக்கம் தான். வரும்போது வண்டி வந்துடும், போகும்போது கெஸ்ட்டை ஏற்றிட்டு போகிறது கொஞ்சம் சிரமம் தான். அதனால் நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா மெயின் ரோட்டில் பார்க் பண்ணிவிட்டு பிக்கப்பு ட்ராப்புக்கு இவங்க ஜீப்பு ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ மெயின் ரோட்டில் வந்து பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க, கீழே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ அதேமாதிரி செக் அவுட் ஆனதுக்கப்புறம் கீழேருந்து பிக்கப் பண்ணி மேலே போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. இது இடைக்க நீங்கள் சைட் சீயிங் நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் சைட் சீயிங் போகும்போதும் மேலே ட்ராப் பண்ணுவாங்க, சைட் சீயிங் முடிஞ்சு வரும்போதும் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஜீப் 2 ஜீப் மேக்ஸிமம் அவைலபிள் இருக்கும். நீங்கள் இன்கேஸ் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக கெஸ்ட் இருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஒரு குரூப் இறக்கிட்டு வந்துட்டாங்கன்னா மறுபடி இன்னொரு குரூப் ஏற்றிட்டு மேலே வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ மற்றபடி உள்ளே வந்துட்டீங்கன்னா இது ஃபுல்லாக நீங்கள் தாங்க ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணிட்டு போகிறதுக்கு எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக அருமையாக இருக்குது. இப்போ சம்மர் சீசனுங்கிறாங்க, எனக்கு சம்மர் சீசன் மாதிரியே ஃபீல் ஆகலை. அதுவும் நான் கரெக்டாக மதியம் 1 மணிக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா எனக்கு சில்னஸாக தாங்க தெரியுது. சில்னஸாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, காமாக இருக்குது. ஒரே பறவைகளோட சவுண்ட் எனக்கு கேட்குது. ஸோ ஒரு சூப்பரான இந்த மாதிரி ஒரு 4 பெட்ரூம் வில்லாவில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணோம்னா, மறுபடியும் சொல்கிறேன், ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்களோட செக்இன் டேட் செக் அவுட் டேட் நம்பர் ஆஃப் அடல்ட் எனக்கு அனுப்புங்க. நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு த்ரூ வாட்ஸ்அப் மூலிமா தந்து புக் பண்ணி தரேன். இந்த வில்லாவில் வந்துட்டு, அதாவது மூணாரில் இருக்க இந்த வில்லாவில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடவோ வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டாடா பை பை, see you.